ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க் 1:13 வாசிக்கும்போது அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசே கூட உபாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கூறும்போது கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பொல்லாப்பு செய்து நடப்பித்தவைகளில் உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று மோசே கூறுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்த நிலையை இதன் மூலமாக நாம் அறிகின்றோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.